அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் வளர்பிறை பஞ்சமி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள் அற்புதமான பண வசிய நாளாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் 5 ரூபாயை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு ரகசியமாக இப்போ நான் சொல்ல போகிற நம்பரை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். இந்த நம்பரை சொல்லி எவ்வளவு பணம் கேட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அடுத்ததா நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 26. இதோட கூட்டுத்தொகை 8ங்கிற நம்பர் வரும். இந்த 8ங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அளவில்லாத பணத்தை, வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த நாள் அற்புதமான பணவசிய நாளாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததா 9/9ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி. அதே மாதிரி இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகையும் நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அதே மாதிரி நாம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் கேஷியலோட நம்பரோட தேதியில் வந்திருக்கு. நித்திகா தேவதை நமக்கு எப்படி பணத்தை அள்ளி கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஏஞ்சல் கேஷியல் நாம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுப்பாரு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு ஏஞ்சல் கேஷியலை பற்றி தெரியும். நிறைய பேர் ஏஞ்சல் கேஷியலுக்கான மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சுட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் ஏஞ்சல் கேஷியலோட நம்பர் தேதியிலேயே வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏஞ்சல் கேஷியலோட நம்பர் 781. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னா, இது 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 7. தேதி 26, இதோட கூட்டுத்தொகை 8. அதே மாதிரி இந்த மாதம் அக்டோபர் மாதம், இதோட கூட்டுத்தொகை 1. அந்த வகையில் 781ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய 8ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதியில் வரக்கூடிய இந்த 781ங்கிற அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த நாளில் பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரங்களை நாம் செய்யும் போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த நாள் அற்புதமான பணவசிய நாளாக அமைஞ்சிருக்கு. பணத்துக்கான தேவதை நித்திகாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நித்திகா தேவதைக்கான பரிகாரம் நம்ம சேனலில் நிறையவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்கள் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அது அந்தந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னமுமே பலன் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. இப்படி இருக்கிறவங்களுக்காகவே நேற்று ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உடனடியாக உங்களுக்கு பண தேவை இருக்கா, பணத்துக்கான நித்திகா தேவதை கிட்ட பணத்தை கேட்டும் உங்களுக்கு கிடைக்கலன்னா உடனடியாக இதை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி, அதுவும் சூட்சமமான பரிகாரத்தை பற்றி அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம், ஆஃபீஸில் இருந்தும் செய்யலாம், உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும்.
பல மடங்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கு இந்த 5 ரூபாய் நாணயத்தை இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் பஞ்சமி திதி, அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. அதே மாதிரி நம்ம வாராகியமா சப்த கன்னியர்களில் 5வது தெய்வம். அந்த வகையில் 5 ரூபாயை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யும் போது கை மேலே நமக்கு பலன் கிடைக்கும். 5 ரூபாய் நாணயம் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள். பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த 5 ரூபாயை எடுத்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சமயத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் வாராகி அம்மா கிட்டையும், அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயார்கிட்டையும் நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போது உங்கள் கையில் 5 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த 5 ரூபாயை உங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 781 781 781. இந்த நம்பரை நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள். வேகமாக சொல்லக்கூடாது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த 5 ரூபாய் நாணயத்தை உங்கள் கண்ணால் பார்க்கணும். அதே மாதிரி இந்த நம்பரை மனசுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் சொல்லணும், வாய் விட்டு சொல்லக்கூடாது. இதை தான் ரகசியமாக இந்த நம்பரை சொல்லுங்கன்னு தம்ப்நெயில்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நம்பரை சொல்லும்போது ஏஞ்சல் கேஷியலை உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த நம்பரை சொல்லுங்கள். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது ஏஞ்சல் கேஷியலோட நம்பர். இன்னைக்கு நமக்கு தேதியிலேயே இந்த சேர்க்கை வந்திருக்கு. சரி, உங்கள் மனசுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் இந்த நம்பரை நீங்கள் சொல்லுங்கள். இப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஏஞ்சல் கேஷியல் கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க. அவசரமாக பணம் தேவைப்பட்டால் கூட அதை கேட்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் செய்கின்ற வேலை, அப்படி இல்லைனா தொழிலில் எவ்வளவு பணம் மாதம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட கேட்கலாம். உங்களுக்கு கடன் இருக்குது, அந்த கடனை அடைக்கிறதுக்கு பணம் வேணும்னா எவ்வளவு பணம் வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. கடன்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். இந்த மாதிரி உங்கள் தேவைக்கு தகுந்த பணத்தை நியாயமான முறையில் கேட்டதுக்கப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்தை ஒரு பேப்பரில் மடித்து பர்ஸ்லையோ பீரோலையோ வச்சுக்கோங்க. இது 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாதம் இந்த 5 ரூபாய் நாணயத்தை நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோடு செய்யும்போது உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.